தக்காளியே இல்லாமல் வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி, பச்சை மிளகா. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கூட இன்னொரு மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு. இப்போ இந்த சட்னியை நீங்கள் ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிக்கலாங்க. நல்லா மையாக அரைச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இந்த சட்னியை நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாங்க. இந்த சட்னியை பேச்சுலர் ரெசிபின்னு சொல்லலாங்க. இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ சட்னியை தாளிச்சிடலாங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. இந்த தாளிப்பு அப்படியே நம்ம சட்னியில் வந்து நீங்கள் சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறப்ப அந்த பச்சை ஸ்மெல் தெரியாது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.